தெரியுதான்னு தெரியல, வாய்ப்பு இல்லை, தெரிய வாய்ப்பு இல்லை, எனக்கு ஆக்சுவலி தெரியல. கைப்பிடித்து ஸோ என்னன்னா, நம்ம வந்து இன்னைக்கு கென்டிங்ல இருக்கிற ஒரு முக்கியமான இடம், அதாவது முக்கியமான ஒரு தளம் சொல்லலாம் இந்த கென்டிங்கோட. ஸோ அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சடன் டைம், ஓகேவா? அதே சமயம் நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்தோட வரலாறு பற்றிலாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ மணி 5:30 ஆகுது, 5:31. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துக்கு போகலாம். ஸோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். வெயிட் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், ஸோ நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கென்டிங் ஐலண்ட்ஸில் ரொம்பவும் முக்கியமான ஒரு இடமான சின்சுயி டெம்பிளில் தான் இருக்கோம் இப்போ நம்ம. சரிங்களா? இந்த கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக அற்புதமாக இருக்குது. இதோட கட்டிட அமைப்புன்றது உண்மையாகவே வேறு லெவல்னு சொல்லி தான் ஆகணும். நீங்களே பாருங்கள், நான் வீடியோ காட்டுறேன். சின்சுயி டெம்பிள். ஸோ இது கென்டிங் ஐலண்ட்ஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னுக்கே பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அழகான புத்தர் சிலையோட இருக்கும். ஸோ இந்த அழகான சின்சுயி டெம்பிள் பார்த்தீங்கன்னா கேரளாவிலிருந்து சுமாராக 104 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சரிங்களா? பஸ்ஸில் வந்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம்பிள் அக்யூரேட்டாக ஒரு 1.5 மணி நேரம் 46 நிமிஷம் பிடிக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கென்டிங் ஐலண்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த டெம்பிள், சின்சுயி டெம்பிள். ஸோ இந்த கோயில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குற ஒவ்வொரு விஷுவல்ன்றது அவ்வளோ அழகாக இருக்கும். மலைகளுக்கு மேலே கட்டின ஒரு கோயில். ஸோ ஒரு சைனாஸ் பழைய கோயிலுக்கு போனோம்னா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது, பட் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பாருங்க, கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாட்டு தலமாக இல்லாமல் கென்டிங் ஐலண்ட்ஸில் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லி தெரில. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நுழைவு பகுதியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட அழகான இந்த கோயிலோட ரொம்ப அழகான பிரம்மாண்டமான ஒரு சிலைன்றது வந்து நம்ம சின்சுயி துறவியோட சிலைங்க. ஆமாங்க, இவரு தான் சின்சுயி துறவி. இவரோட சிலை தான் வந்து இங்கே இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வீடியோவில் பார்க்க உங்களுக்கு ஒரு சின்ன சிலை மாதிரி தான் தெரியும். நீங்கள் ஹியூமனையும் அங்கேயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ஒரு அழகான அந்த எப்படி சொல்கிறது, குகைகளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த சிலைன்றது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா சுமாராக 4600 அடி கடல் மட்டத்திலிருந்து உயரத்தில் இருக்குது. ஸோ இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து கென்டிங் குரூப் நிறுவனமான தான் ஸ்ரீ லின் கோத்தோங் அவரால் தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. சீனாவில் பார்த்தீங்கன்னா ஃபுஜியான்ற ஒரு மாநகரத்தில் அன்ஷியன் ஒரு மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. அப்போது சின்சுயி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரை தான் வந்து இவர் பின்பற்றி ரொம்ப அவர் மேல் பக்தி கொண்டு அவரை வழிபட்டு வந்திருக்காரு. இங்கே உருவாக்கும் போது இங்கே இருக்கிற மக்களை வந்து பாதுகாக்கவும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோயில் அவர் உருவாக்கியிருக்காருங்க. சின்சுயி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற இந்த துறவி வந்து மழை பெய்ய வைக்கிற ஆற்றலையும் தீய சக்திகளை அழிப்பவராகவும் நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க மக்கள். கோயிலை கட்டுவதற்கான பணிகள்ன்றது வந்து சரியா 1975 காலகட்டத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. இது கட்டி முடிக்கிறதுக்கு சுமாராக 18 வருஷம் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தான் சரியா 1994 ஆண்டில் வந்து இந்த கோயிலை அதிகாரப்பூர்வமாக திறந்து வச்சிருக்காங்க. பாருங்க, ஸோ 18 வருஷம் காலன்றது வந்து சரியான ஒரு நீண்ட காலம். ஸோ அந்த கோயிலை கட்டுறதுக்கான எவ்வளோ போர்கள் நடந்திருக்குமோ. ஆனால் அவர் பாருங்க கட்டியிருக்காரு.
இந்த லிம் கோத்தோங்கிறவர் வந்து அவரை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். அவருக்கு படிப்பு இல்லை, எப்படி சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை. பட் இருந்தாலும் அவரோட அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த கென்டிங் ஐலண்ட்ஸே அவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ அவரோட வீடியோன்றது ஒரு நாள் நான் தனியாக நம்ம பார்க்கலாம். ஸோ நல்ல ஹிஸ்டரியான வீடியோ, அவரோட வீடியோன்ற ஒரு மூலம் மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன். இல்லாமல் இந்த மலைப்பகுதின்றது வந்து ரொம்பவும் செங்குத்தான ஒரு மலைப்பகுதி. ஸோ அந்த காலகட்டத்தில் நவீன இயந்திரங்கள் எல்லாமே இவ்வளவு அழகாக செஞ்சு இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்கன்றதே ஒரு அதிசயமான விஷயம்தான். இப்போ இப்படியே இங்கிருந்து மேலே போனோம்னா நரகத்தில் நம்ம பண்ணுற பாவங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிற தண்டனைகளை இங்கே அவ்வளவு அழகாக சிலைகளாக வடிச்சிருக்காங்க. பௌத்த நரகத்தோட 18 அடுக்குகள், 18 சேம்பர்ஸ் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கர்ம வினை மற்றும் பாவங்களுக்கெல்லாம், நம்ம செய்கிற பாவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் தண்டனையை வந்து இங்கே அவ்வளோ அழகாக சிலைகளாக செதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ சைனீஸில் போட்டிருக்கு. சைனீஸ் படிக்க தெரிஞ்சவங்க படிக்கலாம். நம்மளுக்கு சைனீஸ் படிக்க தெரியாத, இங்கிலீஷ் தான் படிக்கணும். பட் இங்கிலீஷில் நான் படித்து இப்போ விளக்கம் சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம அப்படியே போகலாம். இது வந்து இங்கே இருக்கிற பார்வையாளர்களை ரொம்ப கவர்ற மாதிரியான சிலைகளாக தான் இருக்குங்க. ஸோ வர்றவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நம்ம தமிழோட இதுலேயே இருக்குல்ல, நடக்கிற நம்ம பண்ணுற தண்டனைகள் எல்லாமே. இது பாருங்க, அம்மிக்கல்ல வச்சு இடிக்கல்லா சாரிங்க. கோயில் அமைச்சிருக்கிற இடம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான குகையில தான் இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து குகை கோயில், இந்த கேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் எல்லாத்தையும் ஒரு ஈர்க்கக்கூடிய இடமா தான் இருக்குங்க. குறிப்பாக இது சீன புத்தாண்டின் போது இங்கே கொண்டாடப்படுற சீன புத்தாண்டு வர கூட்டம்ன்றது அவ்வளவு அதிகமாக இருக்கும். இந்த இடம் ரொம்ப அமைதியாக ஆன்மீகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே மேலே த 10th ஹெல் சேம்பர். ஸோ இது 10வது ஹெல் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆக மேலே கீழே கடந்து வந்தோம்னா மேலே நம்ம போக முடியும். இப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்மளோட 9 மாடி கொண்ட பகோடா. ஸோ இதுதாங்க இந்த கோயிலோட ஒரு முக்கியமான சிறப்பான அம்சம்னு சொல்லலாம். என்னன்னா இந்த கோயில் அந்த 9 மாடி பகோடாக்களை நீங்கள் பூந்து மேலே உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட மொத்த காட்சியும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு நான் ஏஐயில் படித்தேன். ஸோ இது உண்மையான சொல்லி தரல, நம்ம போயிட்டு டெஸ்ட் பண்ணுவோம். அதில் போட முடியுமான்னு தெரில. ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ பாருங்கள், இவங்க என்னமோ விளாண்டுக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ இந்த விளாட்டுக்கு பேர் என்னன்னு தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்கள், இது என்ன விளாட்டுன்ட்டு. நம்ம ரிசர்வ் பண்ணலாம், நம்ம போயிடுவோம். இவங்க ஃப்ரூட் வாசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது சொர்க்கம்னு நினைக்கிறாங்க. ஸோ இல்லைனா இந்த தண்டனை கொடுக்குறவங்களாம் வந்து இந்த இடத்துக்கு ஒரு தண்டனை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக நம்ம மனுஷங்க கூட ரெஸ்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இவங்க ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் இது லீவு டைமுக்கு வந்தீங்கன்னா இன்னும் ஆள் நிறைய பேர் இருப்பாங்க போல். ஸோ நான் வந்திருக்க டேன்றது பார்த்தீங்கன்னா நார்மல் டே தான். ஸோ அதான் ஆள் கொஞ்சம் குறவாக இருக்குது. பட் பாருங்களேன், எங்கேருந்து பார்க்கும்போது இந்த மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நைஸ். வந்தீங்கன்னா இவங்களும் ஆக்சுவலி நினைக்கிறேன் இது சொர்க்கம்னு நினைக்கிறாங்க. ஸோ நரகத்தை நம்ம கடந்துட்டோம் போல. ஆக்சுவலி நம்ம நரகத்தை கடந்து வந்துட்டோம், சொர்க்கத்தில் இருக்கோம். பார்த்தீங்களா, ஏன் சாகாமி சொர்க்கத்தில் இருக்கேன். நீங்களும் அனுபவிக்கணும்னா வாங்க கண்டிப்பாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஐயா நைஸ்ல. ஸோ பாருங்க, மேகங்கள்லாம் சூழ்ந்த மலைக்கு நடுவில் இவ்வளவு அழகா, அதுவும் எப்படி அந்த காலகட்டத்தில் கட்டியிருப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப ப்ளீஸ் டூ நாட் டச்னு சொல்லி போட்டுருங்க. தொடக்கூடாது அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல நினைக்கிறேன். அதனால் பாருங்கள், அடியெலாம் வாங்கியிருக்கு. பூச்சிலாம் உட்காந்துருக்குங்க பாருங்கள், பூச்சிலாம் உட்காந்துட்டு இருக்கு. தெரியல எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கட்டு. இவர் பார்க்க போதி தர்மர் மாதிரி இருக்காரு பாருங்க. உங்களுக்கும் அப்படி இருந்தா சொல்லுங்க, போதி தர்மரா என்னான்ட்டு. ஸோ ஆக்சுவலி இது ஒரு ஃபன்னான வீடியோ தான், சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஓகேங்களா. பாருங்க, அது தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து தான் பெருமாயின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கேரளிலேருந்து வந்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த பிளேஸ்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியும். இங்கேருந்து நீங்கள் மேலே போனால் தான் கந்திங் ஹைலண்ட்ஸ் வரும். ஸோ மிட் ஹில்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமாய் கோத்தவங்களாம் தாண்டி இந்த கந்திங்க்கு போகிற நடுவில் இந்த சின்சி டெம்பிளில் நீங்கள் பார்க்கலாம், சைன் போர்டில் போட்டிருப்பாங்க. நம்ம இங்கே வந்தோம்னா creating God heaven in the place heaven the God gets with the demon. ஆக்சுவலி வந்து கேரளா வந்து கடவுள்கள் வந்து டீமனை கேப்சர் பண்ண ஆர்ச்சராக வந்து இங்கே அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஒரு மார்பிள் தெரியுமாங்க, மார்பிளே அவ்வளோ அழகாக செதுக்கி இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம்.
இப்படியே மேலே வந்தோம்னா பாருங்க நம்ம ஊக்காங் இருக்காரு, ஊக்காங் நம்ம அண்ணன் ஊக்காங் இருக்காரு. ஸோ அவர் இங்கே என்ன பண்ணுறான்னு தெரில, அவர் நோண்ட வேணாம், நம்மளே நோண்டிடுறாரு ஒரு நோண்டி. ஸோ இங்கேயும் அவர் தான் இருக்காரு, இவர் ஊக்கங்கோட பூடா கேரா, அவரோட தம்பி. நம்ம வாய்மொழியில் சொன்னோம்னா பூடா, ஸோ தமிழ் மொழியில் வந்து தம்பின்னு சொல்லலாம். ஸோ இவர் உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் ஊக்கவங்க படம் பார்த்துருக்கீங்களோ நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு துறவி மாதிரி இவர். ஸோ இவர் தான் அதிகமான சக்திகள் கொண்டவர். ஸோ அமைதிக்கான ஒரு துறவின்னு சொல்லலாம். இதுதான் அமைதி. யாருக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ப்ரோ பிரதர், நான் வந்து பஸ்ஸோட டிக்கெட் எடுத்துறேன், பட் பஸ்ஸோட டிக்கெட் வந்து கேபிள் கார்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, அப்படின்னா எப்படி நான் இந்த டெம்பிளை விசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம்ங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த டெம்பிளுக்கு வரலாம். நீங்கள் பஸ் எடுத்து வந்தால் கூட நீங்கள் இங்கே வந்து சேரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பஸ்ஸை எடுத்து பிரீமியம் அவுட்லெட்டில் இறங்கி அங்கே இது கேபிள் காரில் ஏறி நீங்கள் இப்போ வர்ற தூரத்துலேயே நீங்கள் ட்ரெயில் மூலிமா இறங்கி கூட இந்த இடத்துக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரெயில்ன்ற இடத்துக்கு வந்து நம்ம கீழே இந்த இது இங்கே பாருங்கள். ஸோ இந்த இதுதான் நம்ம போவோம். அப்படியே போகணும்னா அது அப்படியே போய் கேபிள் கார் பாயிண்ட்டில் போய் சேர்ந்துடும். ஸோ அது மிட்டியிலோட நடுவில் வர செக் பாயிண்ட், ஒரு செக் பாயிண்ட். ஸோ அது நீங்கள் கேபிள் கார் ஏறிட்டீங்கன்னா நீங்கள் கேபிள் காரில் வந்துகிட்டே இருக்கும்போது பாருங்கள் முதல் செக் பாயிண்ட் ஒன்று வரும். அந்த செக் பாயிண்ட்ல ஒருவேளை நீங்கள் இந்த டெம்பிளுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அதில் இறங்கிடுங்க. ஸோ அதில் இறங்கிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஈஸி. நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப மேலே போயிருங்க. ஸோ நீங்கள் பேக் திரும்பி கீழே இறங்குறப்ப கூட நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ஸோ அங்கிருந்து வந்தால் கூட முதல் செக் பாயிண்ட், அதுக்கப்புறம் ரெண்டாவது செக் பாயிண்ட் கடைசி, அதோட கேபிள் கார் ஃபினிஷ். ஸோ யூடியூப் போட்டு மேலே ஆரம்பிச்சிடும். ஓகே, ஏன்னா கடைங்களா இருக்குங்க. ஸோ இந்த கடையிலலாம் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். சப்போஸ் பசிக்குது அப்படின்னா நீங்கள் எங்கள் கடை இருக்குது, மாட் இருக்குது, ஸோ ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் கூட நீங்கள் என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்சிட. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது, நான் பார்த்துட்டேன். ப்ரே பண்ணுற பிளேஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ரே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரே பண்ணலாம். ஆக்சுவலி சைனீஸ்ன்றவங்க வந்து ரொம்ப ரிலீஜியன்ஸு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மேபி நீங்கள் உள்ளே பூந்து ப்ரே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம், தைரியமாக போகலாம். தைரியமாக போயிட்டு நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு வரலாம். எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே யூ கெலாட்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ எஸ்கலேட்டர் இருக்குது, எஸ்கலேட்டரும் நீங்கள் இறங்கலாம். ஸோ ஓகே, எனக்கு வேணாம், நான் படியில் இறங்க போகிறேன், என் உடம்பை நான் குறைக்க போகிறேன், நான் ஒல்லியாக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஓவராக சாப்பிட்டேன், படி கட்டி வச்சுருக்காங்க, படியில் இறங்கி போயிடலாம். ஓகே, பகோடாக தான் போய்கிட்டு இருக்கேன். ஃபோனில் சார்ஜர் வேறு குறவாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பகோடா கிட்ட வந்துட்டேன். பட் உள்ள ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தேன், எப்படின்னு தெரில, வாங்கலாம் நானே காட்டுறேன். இந்த சாமி கும்பிட்ற இடம்லாம் வச்சுருக்காங்க, டொனேஷன் கவுண்டர்னு இருக்குது. பட் இங்கே நோ என்ட்ரின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டெய்லி ஃப்ரம் 7 AM not allowed. பகோடா ஓ ஆக்சுவலி வந்து 7 மணிலேருந்து 5:30 மணி தான் ஓப்பனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃபு. சாப்பாடுலாம் கொண்டு வர முடியாது, நாட் ஃபுட் நாட் ட்ரிங்க் எதுவுமே நாட் அலவுட்லாம். ஸோ விசிட்டர்ஸ், ஸோ நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா 5:30 மணிக்குள்ளே வந்துடுங்க, அப்புறம் அந்த வியூ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்மளை கொடுத்து வைக்கல, நம்ம வந்த டைம் லேட்டு, வேறு வழி இல்லை, ஒர்க் முடிச்சுட்டு இருக்கோம். சரி வந்திருக்கே, நம்ம சாமி கும்பிட்டு போயிடுவோம். ஓகே, உள்ளே போனேன். ஆக்சுவலி ஒன்று நடந்துச்சு. என்னன்னு தெரில. ஆக்சுவலி நீங்கள் வந்தீங்கன்னா இந்தமாதிரி சாமி கும்பிட போகிறீங்கன்னா சாமி கும்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி இந்தமாதிரி பிளேஸில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கேட்டு கும்பிடுங்க. நான் உள்ளே போனேன். ஸோ அந்த ஊதுபத்தி எடுத்தேன். ஆக்சுவலி 3 ஊதுபத்திலாம் எடுக்க முடியுமா அதான் சொன்னாங்க. நான் 3 சாமி கும்பிட வேணான்னு சொல்லலை, 3 ஊதுபத்தி மட்டும் எடுத்துக்க சொன்னாங்க. எடுத்துகிட்டு நான் கொளுத்தி வச்சுட்டு வந்துட்டேன் சாமி கும்பிட்டு. ஓகே, நம்ம ஸ்டைலே சாமி கும்பிடலாங்க. நம்ம என்ன வேண்டுமோ அந்த சாமி கண்டிப்பாக விளங்கும். கண்டிப்பாக விளங்க இல்லைன்னா விளங்க வச்சிரும். அப்படிலாம் இல்லைங்க, சாமிக்கிட்ட நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது, சாமி கண்ணு குத்திரும். அம்மா பசங்க ஞாபகத்தில் இருக்கட்டும். இப்படியே வந்தீங்கன்னா பகோடாக்கு பின்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஒரு நடப்பாதை போவோம். ஸோ இந்த நடப்பாதை எங்கும் இல்லை, ஹோட்டலுக்கு போகிற நடப்பாதை. அண்ட் தென் கீழே ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள். ஓகேங்களா? பிகாஸ் நம்மளுக்கு டைம் பார்த்ததுனால வந்து நம்ம இந்த வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிடும். அதனால் நம்ம ஷார்ட்டாக செய்கிறதுனால தான் வந்து ஸோ இந்த இடத்துக்குலாம் நம்ம போக முக்கியமான இடத்துக்கு மட்டும் தான் நம்ம போய் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.
ஸோ கடைசியாக லாஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டோம் எல்லாத்தையும் நினைக்கிறேன். எதையும் மிஸ் பண்ணல நினைக்கிறேன். இஃப் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்பலாம் உங்களுக்கு நான் கேட்கல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு அழகான இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி அவ்வளோதான், முடிச்சுக்கிறேன். அவின் ட்ராவல். ஸோ என்னோட ட்ராவல் பண்ண ரெடியாக இருங்க. டாட்டா பாப்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.